ஒரு நிமிஷங்க, தீபாவளிக்காக இங்க காஸ்ட்லியா புது டிசைன் ஏதாவது வந்திருக்கா? இருக்கு சார். எடுங்களேன். யாருக்கு? அதோ அங்க பிங்க் கலர்ல ஏதோ இருக்கு பாருங்க. இது சூப்பரா இருக்குல்ல? இட்ஸ் வெரி நைஸ். ஒன்று பண்ணுங்க, இதையும் சேர்த்து பில் பண்ணுங்க. ஓகே சார். இங்கே ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு தான். என்னங்க எதுக்கு எடுத்தாலும் ஷாக் ஆயிடுறீங்க? இந்தாங்க, இது உங்களுக்கு தான். இது எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் இவரும் இருக்காரு. இங்க பாருங்க அர்ஜுன், உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஓகே, பாய். ஜோ ஜோ சார், என்னாச்சு சார்? சாரி வேண்டாமா? இல்ல இல்ல, ஆர்டருக்கு கவுண்டர்ல பே பண்ணிடுறேன். ஓகே சார். சார், இந்த சாரி இல்ல, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். என்ன கிருஷ்ணா, கண்ணை போட்டு இப்படி கசக்கிட்டு இருக்க? என்னாச்சு? இல்ல சித்தி, காலையில இருந்து இந்த வலது கண்ணு துடிச்சிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு துடிச்சா துடிச்சிட்டு போகுது, அதுக்காக நீ இப்படி கசக்கிட்டு இருக்காத. என்னாச்சு கிருஷ்ணா? ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்க? இந்த கண்ணு துடிச்சிட்டே இருக்கு பாட்டி. காலையில இருந்தே துடிச்சிட்டே இருக்கு. ஐயோ, பொம்பளைங்களுக்கு வலது கண் துடிக்க கூடாது, ஆம்பளைங்களுக்கு இடது கண் துடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரி. என்னடா இன்னும் சைரன் சவுண்ட் வரலையான்னு பார்த்தேன், கரெக்டா வந்துருச்சு. சரி, இந்த ஆம்பளைங்களுக்கு வலது கண் துடிச்சா என்ன ஆகும் சொல்லுங்க? இது கண்ணு துடிக்கிறது ஆகாது சுப்பிரமணி. யாருக்கு ஆகாது? யாருக்கு துடிக்குதோ அவங்களுக்கு ஆகாது. அப்போ எனக்கு ஆகாதா? ஏன்னா எனக்கு தினம் எந்திரிச்சதுல இருந்து கண்ணு துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எனக்கு என்ன பாகாம போச்சு? நான் நல்லா சந்தோஷமா ஜாலியா தானே இருக்கிறேன். சும்மா எடுக்க முடக்க எதாவது பேசிட்டே இருக்காதீங்க. பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நல்லா சொல்லு வித்யா, அப்பவாவது மண்டையில நல்லா உரைக்கட்டும். ஆமா சித்தப்பா, அன்னைக்கு ஒரு நாள் என் வலது கண்ணு துடிச்சிட்டே இருந்தது. அன்னைக்குதான் எங்க அப்பாவை யாரும் ஜெயில அடிச்சு போட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு நியூஸ் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு ஏதாவது கெட்ட நியூஸ் வருங்கறியா கிருஷ்ணா? தெரியல சித்தப்பா. பாட்டி சொல்றத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஆகாத ஒண்ணு நடக்க போகுதுன்னு தோணுது. அட போ கிருஷ்ணா, குருட்சேத்திர போர்ல 100 பேர் கௌரவர்களுக்கு எதிரா 5 பேர் பாண்டவங்க நின்னு போராடின மாதிரி அந்த குடும்ப கூட்டத்துக்கு முன்னாடி ஒண்டியா நின்னு தில்லா போராடிக்கிட்டு இருக்கிற நீ. நீ போய் கண்ணு துடிக்குது காது துடிக்குதுன்னு கவலைப்படலாமாமா? ஏன் அவன் பேசிட்டு இருக்கும் போது குறுக்க தொல்லை பண்றது? ஐயோ கிருஷ்ணா, ஊர்க்காரங்க ஏன் எனக்கு போன் பண்றானுங்க? வழக்கமா உனக்கு தானே போன் பண்ணுவானுங்க. தெரியலையே, அட்டெண்ட் பண்ணுங்க, என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம். கண்ணு துடிச்சதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ? ஓகே, இருமா. ஹலோ, நான் கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் பேசுறேன். நான் சுப்பிரமணி பேசுறேங்க. எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? நான் பட்டணத்துக்கு வரலீங்க, கிராமத்துல இருந்து உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓஹோ, சாரிங்க. இல்ல, நீங்க போன் பண்ண உடனே நீங்களே நேர்ல வந்துட்டீங்களோன்னு ஃபீல் பண்ணேன். அதை கேட்க போய் தான் நாக்கு ரோல் ஆகி எப்ப வந்தீங்கன்னு தெரியாம கேட்டுட்டேன். சாரிங்க. நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் ஊர்ல தாங்க இருக்கிறேன். நம்ம அந்த கிருஷ்ணாமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். கிருஷ்ணாமா போனாதான் ஊருக்கே தெரியுமே. அவங்களுக்கு போன் பண்ணா எப்படிங்க கிடைக்கும்? யோ 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 யோ, என்னையா நீ இந்த நேரம் பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் அந்த பொண்ணு கிருஷ்ணா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ புரியாம பேசிட்டு இருக்க. ஓ, கிருஷ்ணாவையா? அதோ ஒரு நிமிஷம் இருங்க, தரேன் இருக்காங்க. ரொம்ப ஓவர் மரியாதையா இருக்கு கிருஷ்ணா. உன் வலது கண் துடிப்புக்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்தா பேசு. சித்தப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. ஐயோ, சொல்லிட்டேனேம்மா, இருக்காருன்னு சொல்லிட்டேனே. நீ
கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி நடுக்கமா பேசுற மாதிரி பேசி சமாளிச்சிரு. கொஞ்சம் இருமிக்கோ. இப்படி பேசினா போதுமா? ஐயோ, என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? இது கொஞ்சம் ஓவரா இருக்குமா? கொஞ்சம் அடக்கி வாசி. அப்பப்போ கொஞ்சம் இரும்பிக்கோ. சரி சித்தப்பா. இந்த பேசு. ஹலோ, கிருஷ்ணா தான் பேசுறேன். என்னம்மா இருமிக்கிட்டே பேசுறீங்க? என்ன உடம்பு சரியா இல்லையா? ஆமாங்க ஐயா, ஹெவி ஃபீவர், இருமல், ஜலதோஷம். 2 நாளா படுத்து படுக்கையாவே இருக்கேன். ஏமா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? பார்த்தோங்க ஐயா. 2 நாள் போகட்டும், என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, பறவையோ பன்றியோ டெங்குன்னு பதறி போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். வீடே முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே வராதும்மா. நீங்க எதுக்காக வீணா பயந்துகிட்டு இருக்கீங்க? கவலைப்படாம இருங்க. அது இருக்கட்டுங்க ஐயா. என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? கிராமத்துக்கு வந்தீங்க, எழுதி கொடுத்தீங்க, மக்கள் முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனா செயல்ல இறங்க மாட்டேங்கிறீங்களேம்மா. ஏமா இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்குது? பூமி பூஜை போடணும், கல்லு நடணும். ஜனங்க எல்லாரும் என்ன எப்ப பூஜை போட போறீங்க, எப்ப பூஜை போட போறீங்க நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. நல்ல நாள் பார்த்து நானே தகவல் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க. உனக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டான்னு தான் நாங்களே நல்ல நாள் பார்த்துட்டோமா. நாங்க எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். அடுத்த மாசம் 5ஆம் தேதி முகூர்த்த நாள், அருமையான நாள். அந்த நாள்ல பூமி பூஜை போட்டுருவோம். அதுதான் உங்களுக்கு நல்லது, நம்ம கிராமத்துக்கு நல்லது. நீங்க சொல்றதுக்கும் இதுக்கும் வெறும் 10 நாள் தானே இருக்கு. எனக்கு அதுக்குள்ள உடம்பு சரியாகணும். ஏமா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க உடம்பு சரியாகாது அப்படி இப்படின்னு? வியாதி என்னன்னு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் எப்படிங்க? அம்மா நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. அதுக்காக காலம் கடத்த முடியாத? பாரதி அம்மா கூட அதைத்தான் யோசிக்கிறாங்க. நீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரமத்தை பார்க்காம நேரா இங்க வந்து முதல் கல்ல நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். மத்ததெல்லாம் நீங்களே பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அதோட பேஸ்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட் பணம் எல்லாம் உங்களை கையோட கொண்டு வர சொன்னாங்கம்மா. கிருஷ்ணா, எந்த சாக்கும் போக்கும் சொல்லாம கண்டிப்பா நீங்க வர்றீங்க. அத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அப்ப நான் வச்சட்டுமாமா? சரிங்கய்யா. பாரதி! ஏய், என்ன கிருஷ்ணா, என்னாச்சு? கிருஷ்ணா என்னம்மா சொல்றான் அந்த ஆளு? அந்த கை நாட்டு என்ன சொல்றான்? அவனுங்க ஊர் நாட்டானுங்களும் இல்ல, கை நாட்டானுங்களும் இல்ல, பாரதியோட கையாளுங்க. எனக்கு வாச்ச எவனுங்க? சரி, அவங்க என்னதான் சொல்றாங்கம்மா? இப்பவே வந்து பூமி பூஜை போடணுமா, கல்லு நட்டுட்டு போணுமா. நீ உடம்பு சரியில்லை, அதுக்கு நாள் பார்த்து சொல்றேன்னு ஏதாவது சாக்கு சொல்ல வேண்டியதானே? ஐயோ சித்தி, அவங்க நாளை குறிச்சிட்டாங்க, தேதியும் குறிச்சிட்டாங்க. சரியான நேரத்துக்கு வரலனா அந்த பாரதி வருத்தப்படுவாங்களா? சரி விடுமா, அவங்களால நம்மள என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேம்மா, பாரதிய ட்ரெஷரரா போடுங்கன்னு சொல்லும் போதே நமக்கு இந்த மாதிரி ஏதாவது லோலாய்த்தனம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நினைச்சுதான் சித்தப்பா எனக்கு பயமா இருக்கு. கிருஷ்ணா, இப்ப நீ என்னதான் பண்ண போற? என்ன பண்ண போறேனா, வில்லேஜுக்கு வர சொல்றாங்கல்ல, சொன்ன தேதிக்கு அங்க போய் நிப்ப, அங்க வைக்கிறேன் பாரதிக்கு ஆப்ப. எப்படி சொல்றது?
ஒன்றும் புரியலையே. மாமா, மாத்திரை சாப்பிடல நீங்க? என்ன பாரதி இது? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீ தானே மாத்திரை கொண்டு வந்து கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா மாமா, மறந்துருச்சு. ஓ, நீங்க காஃபி கேட்டீங்கல்ல, இதோ கொண்டு வரேன். பாரதி, ஒரு நிமிஷம் இங்க வா. ஏதோ சொல்லணும்னு முயற்சி பண்ற, ஆனா தயங்குற. உட்காருமா, உட்காருமா. என்ன விஷயம்? அது வந்து சொல்லு பாரதி, என்ன சொல்ல வந்த? ஏதோ சொல்ல வந்தேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பாரதி, ஒன்ன எனக்கு தெரியாதா? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, அது வந்து தயங்காம சொல்லுமா, என்ன விஷயம்? நம்ம வித்யாவை ஒரு இடத்துல வேலை செய்யும் போது பார்த்தாங்களா? இல்ல என்ன ஆச்சரியம்? உருப்படாத ஒரு புருஷன் இவதானே சம்பாதிச்சு கொட்டியாகணும். பாவம், எப்படியோ வாழ வேண்டியவ இப்படி உழைக்கிறாளே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அது அவ தலையெழுத்து. ஏன் மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வித்யா அந்த வீட்டுல எவ்வளவு சீரும் சிறப்புமா வாழ்ந்தா. எதுக்காக மாமாவை இப்படி கஷ்டப்படணும்? அவளை விடுங்க. இந்த குழந்தை நேகா, அது என்ன மாமா பண்ணுச்சு? அதே மாமா இன்னொருத்தர் வீட்டை இப்படி கஷ்டப்படணும்? கஷ்டப்பட்டோம். அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் கிருஷ்ணா வீட்டில் அகதியாருன்னு நானா சொன்னேன்? இல்ல பஸ்ஸில் மிதிப்பட்டு இடிப்பட்டு வேலைக்கு போன்னு நானா சொன்னேன்? நான் பொழைச்சிக்கிறேன், உங்க தயவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளில போனால, அனுபவிக்கட்டும். என்ன மாமா நீங்க? அவதான் ஏதோ ஒரு வேகத்துல வீட்டை விட்டு போயிட்டா, அதுக்காக நாமளும் அதே மாதிரி இருக்கணுமா? இப்ப நீ என்ன சொல்ற? நான் போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? அதுக்கப்புறம் அவ என்ன கண்ணா பண்ணான்னு பேசட்டும், அதையும் கேட்டுக்கிறேன். அது என் தலையெழுத்த. சரி மாமா, சரி. அவளும் இங்க வர வேண்டாம், நாமளும் போய் அவ காலை பிடிக்க வேண்டாம். நமக்கு குடும்ப ஒத்துமை முக்கியம் இல்ல, வெறும் வீராப்பும் வைராக்கியமும் தான் முக்கியம். என்ன பாரதி, பேச்சு ஒரு மாதிரி போகுது. என்ன சொல்ல வந்தியோ அதை நேரடியாவே சொல்லு. மாமா, அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை பேசாம பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அவளும் சந்தோஷமா இருப்பா. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். அறிவோடு தான் பேசுறியா நீ? வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனா? நான் வாழ்ந்து காட்டுறேன், உங்க சொத்தே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனால அவ. அவளுக்கு போய் சொத்தை பிரிச்சு கொடுன்ற, அதுக்கப்புறம் அவ நம்ம மேல கார்த்து போக மாட்டா? மாமா, உங்களோட வயசுல சின்னவ, தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. ஊர் உலகம் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொத்தை பிரிச்சு அவளுக்கு கொடுத்துட்டோம்னா அவ நல்லா இருப்பா மாமா. அவ குழந்தையோட எதிர்காலமும் நல்லபடியா இருக்கும் மாமா. ஊர் பேசுமா, என்ன சொல்ற? வித்யா சொத்துக்காக கேஸ் போட போறதா கேள்விப்பட்டேன், அதனாலதான் சொல்றேன். வித்யா கேஸ் போட போறாளா? இது யாரும் உங்ககிட்ட சொன்னது? ஸ்கூல்ல கீர்த்தனா கிட்ட நேகா சொல்லியிருக்கா. கீர்த்தனா அதை என்கிட்ட வந்து சொன்னா மாமா. நீ சொல்றது உண்மையா? ஆமா மாமா. நான் ஏன் மாமா போய் சொல்ல போறேன்? 2 குழந்தையும் ஸ்கூல்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை என்கிட்ட சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட வந்து முன்னெச்சரிக்கையா அதை சொன்னேன். குழந்தைக்கு சொல்றதெல்லாம் நிச்சயமா பொய்யா இருக்காது மாமா. உங்க தயவே வேண்டான்னு இந்த வீட்டு விட்டு வெளியே போனால அவளா இப்படி? மாமா, நம்ம வித்யா அந்த மாதிரி நிச்சயம் செய்ய மாட்டான். ஆனா அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்களாம், நம்ம கிருஷ்ணா விட 10 மடங்கு அதிகமா. அந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்துல கிருஷ்ணா தோத்து போனதுனால அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த சதி திட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம ஏதாவது செஞ்சாகணும் மாமா. அவ பேச்ச கேட்கட்டும், எக்கெடுக்கிட்டு போட்டோம், எனக்கு என்ன? நானா ஒரு சல்லி காசு கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன். மாமா, கோவத்துல எடுக்கிற முடிவு தப்பாயிடுன்னு நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும்? வேண்டாம் மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவ நம்ம வீட்டு பொண்ணு தானே, தேவையில்லாம நம்மளும் கோர்ட்டுக்கு போனோம்னா அசிங்கமா பேப்பர்ல வரும், சேனல்லையும் வரும். நம்ம குடும்பத்தோட பேரு இன்னும் சந்தி சிரிக்கும். என்னம்மா சொல்ற? மாமா, அவ கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்களே பெருந்தன்மையா அவளை கூப்பிட்டு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க மாமா. அதனால அந்த கிருஷ்ணாவோட கனவு பலிக்காம போகும். உங்க பொண்ணு கேட்காமையே நீங்களாவே சொத்தை கொடுக்கறீங்கிற பெருமை உங்களுக்கு வரும். சரிம்மா பாரதி,
எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, கூடிய சீக்கிரம் உனக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ மாமா, ரொம்ப தேங்க்ஸ். என்னடி ஏதோ யோசனையிலே வர? ஒரு புடவை ஒண்ணு. புடவை தான் யோசனையா? எவ்வளோ கடை இருக்கு, வாங்க வேண்டியது தானே, இதுக்கெல்லாம் நம்ம யோசிப்பாங்க. வாங்கறதுக்கு தான் முயற்சி பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. புடவை கிடைக்க மாட்டேங்குதா? இந்த வருஷத்தோட பெரிய கடி ஜோக்கு இதுதான். நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியாம நீ வேற கடிக்காத. என்ன யோசிக்கிற அத சொல்ல. அவர் எனக்கு கொடுத்த புடவைய திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஓ, உனக்கும் ஒருத்தர் புடவை கொடுத்தாரா? உனக்கும்னா அப்ப? ஆமா, எனக்கும் ஒருத்தர் கொடுத்தார். கொடுத்தார் என்ன கொடுத்தார்? கொடுத்தான். சரி, என் கதையை அப்புறம் சொல்றேன், முதல்ல உன் கதையை சொல்லு. ஃப்ளைட்ல வர பேசஞ்சரா? ஆமா, அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? ஐயோ, எப்படின்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ சொல்லு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்க்கலாம். நீ வேற எதுக்கு எடுத்தாலும் ஒரு டைப்பாவே பேசுவ. முதல்ல அந்த இன்சிடென்ட்டை சொல்லேண்டி. ஒரு நாள் லேட்டா டியூட்டி முடிஞ்சு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தேன். தனியா வரீங்க? சரி, நீங்க எந்த ஏரியாவுல இருக்கீங்க? விருகம்பாக்கம். சரி, ஏறுங்க. குவைட் இன்ட்ரெஸ்டிங், சினிமா மாதிரி. ஆமா, அதான் உன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா? பேசிக்கிட்டது அப்போதான். ஆனா அதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஒரு வாட்டி ஹைஜாக் ஆச்சுல, அப்ப அந்த ஃப்ளைட்ல அவர் இருந்தாரு. ஓகே, மீட்டிங் ஆச்சு, புடவை எப்ப கிடைச்சது? ஏன் அவசரப்படுற? அதான் சொல்லிக்கிட்டு வரேன்ல. இல்லடி, இப்படி அவசரப்பட்டதா என்னென்னமோ ஆயிடுச்சு. சரி, நீ சொல்லு. ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன். அவர் கார்ல வரும்போது, பாருங்க, நான் அர்ஜென்ட்ல வந்தனால நான் கவனிக்கல, உங்க மேல சேர் அடிச்சிட்டேன். வாங்கல, நெக்ஸ்ட் வீட்ல தான் வீடு இருக்கு, யோசிக்காதீங்க, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. இந்த சாரியில நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. என்னங்க கேரி பேக். அந்த அர்ஜுன், இந்த சாரியை நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம்ங்க, நீ பொறுமையா கொடுத்தா போதும். சி, அதுக்காக தான் இந்த புடவை கொடுத்தானா? சே, கடைசியில சப்புன்னு போச்சு போ. என்னடி சொல்ற? ஆமா, நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? நான் எதிர்பார்த்தது இருக்கட்டும். ஆமா, அதுக்கப்புறம் ஏன் உன்னால சாரி திருப்பி கொடுக்க முடியல? தொலைச்சிட்டியா? இல்லடி, என் வீட்டு கதை தான் உனக்கு நல்லா தெரியுமே. என் அக்கா அந்த புடவையை பார்த்து ஆசைப்பட்டா, நான் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். இதை நான் வேற ஒருத்தவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ப்ளீஸ் பிரியா, அதை கழட்டி வச்சுறேன். உன் புடவை கழட்டி உன் மூஞ்சிலே தூக்கி எறிகிறேன். ஏய், அது எப்படிடி பெரிய இடத்து புடவை, நீ வேற கட்டி தொலைச்சிட்ட. அதை துவைச்சு அயன் பண்ணி கொடுத்தற. அந்த பெரிய இடம் சொன்னீல, அங்கே கொண்டு போய் கொடுத்துருமா. அந்த புடவைக்காக அடிக்கடி நாங்க தேவையில்லாம மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன லவ் ஏதாவது பண்றனா?